தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ ஒரு முக்கியமான ஒரு கட் ஆஃப் வீடியோ என்ன அப்படின்னா, நிறைய பேர் எதிர்பார்த்திருக்கிற ஒரு கல்லூரி அப்படின்றது இஎஸ்ஐ அப்படின்னு சொல்ற இஎஸ்ஐசி அப்படின்னு சொல்றப்படுகின்ற இந்த மெடிக்கல் காலேஜ். இஎஸ்ஐ கேகே நகர்ல ஒன்று இருக்கு, சென்னையில். கோயம்புத்தூர்ல இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 14 இடத்துல த்ரூட் இந்தியாவில் இருக்கு. இதுல வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு அந்த மெடிக்கல் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய கட் ஆஃப் வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன இருக்கும், லாஸ்ட் இயர் கட் ஆஃப் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மதிப்பெண்குள்ள நீங்க இருக்கிறீங்களா அப்படின்றத ஒரு தடவை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இப்போதைக்கு இந்த கட் ஆஃப் வீடியோன்றது ஒரு ப்ரெடிக்ஷனாக தான் நம்ம ஒரு ஒரு தடவை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். திரும்ப திரும்ப நம்ம சொல்ற விஷயம் அது மட்டும்தான். நம்மளோட ப்ரெடிக்ஷன் மேக்ஸிமம் தவறா வந்ததில்லை. நான் சொல்ற ரேஞ்சுக்குள்ள நீங்க இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பொதுவாகவே வந்து ஜென்ரலா ஒரு கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு எடுத்தாவே நம்ம கிட்டத்தட்ட 80ல இருந்து 100 மதிப்பெண் கிட்ட குறையும் அப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது நிச்சயமா நடக்கத்தான் போகுது. பட் எல்லாத்துலயுமே எல்லா கேட்டகரியிலுமே அதே ரேஞ்சுக்கு குறையுமானா அது கிடையாது. உங்களுக்கு பிசி, பிசிஎம், எம்பிசி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு கட் ஆஃப் ஒரு 70 to 80 அந்த ரேஞ்சுக்குள்ள வரலாம். அதற்கும் கீழே இருக்கிற கேட்டகரி எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பெண் சற்று கூடுதலா குறைவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கு. எது எப்படி இருந்தாலுமே ஆவரேஜா நான் ஸ்டாண்டர்டா ஒரு கட் ஆஃப் நான் உங்களுக்கு எடுத்துன்னு வந்திருக்கேன். பட் இது வந்து பாத்தீங்கன்னா இப்பயும் சொல்றேன், இது வந்து எக்ஸாக்ட் கிடையாது. ஒரு ப்ரெடிக்ஷன் மட்டும்தான். ரேங்க் லிஸ்ட் நம்ம கரெக்டா வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே நம்ம கரெக்டா நம்மளால சொல்ல முடியும். பட் இருந்தாலும் இந்த ரேஞ்சுக்குள்ள நீங்க இருக்கிறீங்கன்னா ஒரு தடவை பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதற்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு ஒரு காலேஜா நான் பின்னாடி கூட கொடுக்கலான்னு இருக்கேன். அடுத்து கேகே நகர் சென்னைக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு இஎஸ்ஐசிக்கு. இப்போதைக்கு கோயம்புத்தூரோட காலேஜ் என்ன அப்படின்றத டீட்டெயிலா நம்ம பார்த்தலாம். இந்த வீடியோ அதுக்கு முன்னாடி பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிக்கிங்க. தவறாம உங்க ஃப்ரெண்ட்ஸோட குரூப்லாம் இருக்குன்னு சொன்னா, பேரண்ட் இருந்தீங்கன்னா உங்களோட குரூப், ஃப்ரெண்ட்ஸ் குரூப்போ அல்லது வேற ஏதாவது குரூப் இருக்கு, எஜுகேஷன் குரூப் எதா இருந்தாலுமே அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுவும் டீட்டெயில பத்தி அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் 2024ல இஎஸ்ஐசி கோயம்புத்தூர் இதுல வந்து இஎஸ்ஐசின்னு உங்களுக்கு தெரியும் நமக்கு என்னன்றது டீட்டெயிலா நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அங்க இருக்கிற அந்த பேரண்டோடைய வார்ட்ஸ் அவங்களோட சில்ட்ரனுக்கு கொடுக்குற ஒரு கோட்டா தான் இந்த இஎஸ்ஐசி அப்படின்னு சொல்லப்படுறது. ஃபீஸ் ஒரு நார்மலா இருக்கும். சில நேரங்களில் வந்து நமக்கு வந்து சில விஷயங்கள்லாம் அங்கே இருக்கு. நான் அதெல்லாம் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்றேன். இப்போதைக்கு அந்த கட் ஆஃப் என்ன நம்ம பார்த்துடலாம். 2024ல ஓசி கேட்டகரிக்கு என்ன வந்ததுன்னா 665ல க்ளோஸ் ஆகிருக்கு. பிசி கேட்டகரிக்கு 651ல க்ளோஸ் ஆச்சு. பிசிஎம் வந்து 647, எம்பிசி கேட்டகரி 645, எஸ்சி கேட்டகரி 542ல க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்சிஏவை பொறுத்த வரைக்கும் 541, எஸ்டி கேட்டகரி 548ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப். இந்த வருடம் 2025ல என்னவா இருக்கும்? இதுதான் அன்னைக்கு வந்து குறையுன்னு சொல்றீங்க. அப்ப எவ்வளவு குறையும்? நம்ம 100 மார்க் குறைச்சிக்கலாமா, 50 மார்க் குறைச்சிக்கலாமா அப்படின்லாம் கேட்பீங்க. பட் கண்டிப்பா குறையும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் எடுத்துக்கிற ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80 to 100 அந்த ரேஞ்சுக்குள்ள எடுத்துருக்கேன். அது 100 to 80ன்னு வச்சுக்கோங்களேன். 100 இருக்கலாம் அதிகபட்சம். குறைந்தபட்சம் வந்து 80 இருக்கலாம். இந்த ரேஞ்சுக்குள்ள தான் நான் சொல்றேன். பட் இது வந்து 80க்கும் கீழே குறையலாம், அல்லது 80க்கும் மேலேயும் குறையலாம், 100க்கும் கீழே வரலாம், 100க்கு மேலேயும் இருக்கலாம். நான் சொல்ற ரேஞ்சு ஒரு 20 மார்க் டிஃபரன்ஸ்ல வந்து நான் எல்லாருக்குமே சொல்றேன். 80 to 100 அப்படின்ற கணக்குல. அப்படி பார்க்கும்பொழுது 2024ல வந்து ஓசி கேட்டகரிக்கு 655ல இருந்தது. 655ல இருந்தது வந்து 555ல இருந்து அதிகபட்சம் அதுல இருந்து குறைந்தபட்சம் அதுல இருந்து 575 அதிகபட்சம். அதாவது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 100 மதிப்பெண் டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். பிசி கேட்டகரிக்கு பொறுத்த வரைக்கும் பிசி கேட்டகரியில 551ல இருந்து 571 அந்த ரேஞ்சுக்குள்ள இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இப்ப நான் கம்மி சொல்லி ஒரு 80 மதிப்பெண் குறைச்சி திருப்பி 100 மதிப்பெண் 80 100 அந்த ரேஞ்சுக்குள்ள நான் சொல்லிட்டு இருக்கேன். பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 547ல இருந்து 567 அந்த ரேஞ்சுக்குள்ளேயும், எம்பிசி கேட்டகரியில 545ல இருந்து 565 ரேஞ்சுக்குள்ளேயும் இருக்கலாம். எஸ்சி கேட்டகரியில 442ல இருந்து 462க்குள்ளேயும், எஸ்சிஏ கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 441ல இருந்து 461க்குள்ளேயும், எஸ்டி கேட்டகரியில 448ல இருந்து 468க்குள்ளேயும் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து வாய்ப்புகள், ஒன்லி ஃபார் சான்ஸ். ரைட்டுங்களா? நாட் எக்ஸாக்ட் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுங்க. திரும்ப திரும்ப நான் சொல்றேன். அதனால நிறைய பேர் கமெண்ட்ல கேட்குறீங்க, சார் எப்படி நீங்க சொல்றீங்க, 100 மார்க் எப்படி குறையும், 50 மார்க் எப்படி குறையும் அப்படின்லாம் கேட்குறீங்க. பட் இது ஒரு ப்ரெடிக்ஷன் தான். இந்த ரேஞ்சுக்குள்ள நீங்க இருக்கீங்க, சேஃபஸ்ட் மார்க்கா நீங்க இருப்பீங்க. இது இன்னமும் கொஞ்சம் குறையவும் செய்யலாம், கொஞ்சம் கூடவும் செய்யலாம். எப்படி இருந்தாலுமே அடுத்தடுத்த வீடியோல டீட்டெயிலா நம்ம பார்த்தலாம். கட் ஆஃப் வீடியோன்றது இப்போதைக்கு ப்ரெடிக்ஷன் மட்டும்தான். ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா டீட்டெயிலா நான் சொல்றேன். ஸோ அடுத்த வீடியோல நம்ம சொல்ல போறது வந்து சில முக்கியமான அட்மிஷன் தொடர்பானலாம் இருக்கு. அடுத்த வீடியோவை நீங்க செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.